ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட். ஸோ நான் என்னோடய மெயின் அனிமே சேனலுக்கு ஒரு ஸ்டாண்ட் வாங்கணும்னு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் அமேசானில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வாங்கலான்னு போனேன். ஸோ அங்கே தான் வந்து இந்த ஆக்ரோ ட்ரைபாட் ஸ்டாண்ட் பார்த்தேன். இது வந்து 66 இன்ச்சஸ் ஒரு ஸ்டாண்ட் இது. ஸோ நார்மலாக எல்லோரும் ஓசக்கா ஸ்டாண்டு தான் வாங்குவாங்க. நான் எதுக்கு அது பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. No, don't like that. ஸோ இது வாங்கலான்ட்டு நான் பார்த்தேன். நான் அமேசான் பேசிக்ஸோட ஸ்டாண்டு கூட நல்லா இருக்குதுன்னு எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் அதில் வந்து 360 டிகிரி உங்களால் ரொட்டேட் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நான் மெயினாக வந்து ஃபோனை தான் யூஸ் பண்ணுவேன், ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு ஃபோன் ஹோல்டரும் வேணும். நீங்கள் அமேசான் பேசிக் ஸ்டாண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் ஹோல்டர் கிடைக்காது, வெறும் நார்மல் ஸ்டாண்டு மட்டும்தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா 200 கொடுத்து இது வாங்குகிற மாதிரி ஆகும். அவ்வளோலாம் நம்ம பட்ஜெட்டு தாங்காததுன்னு. ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து 3.3 kg வரைக்கும் வெயிட் தாங்கும். நடக்க போகிறது ஃபோனு தான், அதுக்கு அவ்வளோ வெயிட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 66 இன்ச்சஸ் இதுதாங்க. ஸோ 3 kgs வரைக்கும் இது வந்து தாங்கன்னு போட்டிருக்கு. ஹைட் வந்து உங்களுக்கு 66 இன்ச்சஸ். 66 இன்ச்சஸ்னால் உங்களுக்கு 2.54 சென்டிமீட்டர் இன்ட்டு 66 அண்ட் தென் 20. ஸோ உங்களுக்கு ஒரு 165 to 166 வரும். நீங்கள் நின்றுட்டு வீடியோ எடுப்பீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா நீங்கள் நின்னீங்கன்னா இதை விட ஹைட்டாக நீங்கள் எப்படி இருந்தாலும் இதோட ஹைட்டாக இருப்பீங்க. ஸோ நின்றுட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்டாண்டு சரி வராது. நான் மோஸ்ட்டாக உட்காந்து தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு இது தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரி இருந்தது. ப்ளஸ் ஓசக்கா ஸ்டாண்டு வந்து பார்க்க பொம்மை ஸ்டாண்டு மாதிரி இருந்தது, ஃபுல் பிளாஸ்டிக்காக. ஸோ அது எனக்கு வாங்கவே தோணலை. இது வந்து 1500 இருக்குது, இங்கே 2299 போட்டிருக்கானுங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது. ஏன்டாடி நீங்களே போட்டுட்டு நீங்களே விலை கம்மி பண்ணுறது. ஸோ நம்மளுக்கு ஒரு கேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நீங்கள் எந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் வாங்கினாலும் கேஸ் உங்களுக்கு இன்பில்ட்டாகவே தராங்க. ஸோ அது ஒன்றும் அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. கேஸோட குவாலிட்டி ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. பரவாயில்ல, எதுவுமே இல்லாததுக்கு ஏதோ ஒன்று. ஸோ மொபைல் ஹோல்டர் ஓகே, இதே தான் இப்போ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதுலேயும் இருக்குது. குவாலிட்டி வைஸ் லுக்ஸ் ப்ரெட்டி சேம். ஸோ அதில் எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. நான் இப்போ ஆல்ரெடி இருக்க ஸ்டாண்டு யூஸ் பண்ணலன்னா அதில் வந்து சைட் வேஸ் திரும்பவும், பட் அப் அண்ட் டவுன் உங்களால் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் ஆங்கிள் கரெக்டாகவே வைக்க முடியாது. ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு இருக்குது. இது ஏதோ ஒரு சைனா கம்பெனி, ஏதாச்சுன்னா கூட அமேசான் கிட்ட தான் போய் பிச்சை எடுக்கணும். அவன் அலைய விடுவான் ப்ரோ. அவன் ட்ரைபேட் இன்க்ளூடிங் DSLR அதெல்லாம் வாங்க யாரு ஜி காசு வச்சுருக்கா? ஃபோன் அப் டு 3.5 inch ஒய்டில் இருந்தால் தான் இது வந்து செட் ஆகுமா? இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லையேடா. உட்காந்து செட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது வந்து என்னோடய ஃபோன் இதுக்குள்ளே போகுமான்னு. ஸ்டாண்டு பார்க்க நல்லா தான் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஸ்டாண்டு. எப்பா, என் பழைய ஸ்டாண்டுக்கு இப்படி ஊதுனா அவ்வளோதான் காற்றுல பறக்கும். இது இருக்க வெயிட்டுக்கு என்னானாலும் பறக்காததால் நான் என் மைக்கை கூட அப்படியே ஸ்ட்ரைட்டாக இதுலேயே கனெக்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது இது. ஐ திங்க் திஸ் இஸ் தி பெஸ்ட் ஸ்டாண்ட். யா, என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டாண்ட்லாம் கூட பார்த்துருக்கேன், எதுவுமே இந்தளவுக்கு ஸ்டர்டியாக குவாலிட்டியாகவே இருந்தது. பிளாஸ்டிக் தான் இது, சென்டர்லேயும் பிளாஸ்டிக், ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். எப்படி பிளாஸ்டிக்கே இவ்வளோ வெயிட்டாக இருக்குதுன்னு தெரியல. பக்கம் நல்ல மலை மாடு மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் ஃபுல்லாக இப்போ ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போதைக்கு பார்க்க நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு.
கேமரா ஆங்கிளை மேலே கீழே மாற்றணுன்னா நீங்கள் இந்த மேலே இருக்க இது தான் தூக்கணும். இதுக்கு இந்த நாபை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து சைடில் ரொட்டேட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த சைடில் இருக்க குச்சி மாதிரி இருக்க நாபை வந்து லூஸ் அண்ட் டைட் பண்ணிக்கலாம். இதை பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட கேமரா ஆங்கிளை 180 டிகிரி டு லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படி மாற்றி மாற்றி திருப்பிக்கலாம். ஸோ இப்போ டோட்டலாக அப்படியே ரொட்டேட் பண்ணணும், 360 டிகிரி கேமரா அப்படியே திருப்பணுன்னா நீங்கள் இந்த பெரிய நாபை யூஸ் பண்ணி எந்த சைடு வேணும்னாலும் நீங்கள் அப்படியே திருப்பிக்கலாம். ஸோ இந்த சின்ன நாபை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சர்ப்ரைஸ், நான் உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் மொபைல் ஸ்டாண்ட் அட்டாச் பண்ணோன்னா அது பெரிய விஷயமே இல்லை காய்ஸ். நீங்கள் ஆல்ரெடி இந்த கேமரா அட்டாச் பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கு மேலேயே இது போட்டு நீங்கள் ஸ்க்ரூ டைட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்படியே செட் ஆகிடும். ஸோ இதுதான் கைஸ் அந்த சீக்ரெட் நாப். இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சைடில் இருக்க ரொட்டேட்டர் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது நார்மல் ஹைட்டை விட எக்ஸ்ட்ரா ஹைட் அதிகமாக போகுது கைஸ். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன நினச்சேன், இது வந்து லைக் உட்காந்துட்டு இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. பட் இப்போ இந்த நாப்பை யூஸ் பண்ணிங்கன்னா இது சீரியஸாக நீங்கள் நின்றுட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் கூட இதை அப்படியே யூஸ் பண்ணலாம் கைஸ். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் நீங்கள் வீடியோவில் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா இதை பேக்கப் பண்ணுறது கூட ரொம்ப சிம்பிள் கைஸ். ஜஸ்ட் கீழே இருக்க டோஸ் எல்லாத்தையும் மேலே ஒன்றா போட்டு அமுத்தி விட்டுட்டு ஸோ ஸ்டாண்டை வேணும்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த கேஸில் எடுத்து நீங்கள் அப்படியே போட்டால் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பேக் பண்ணி முடிச்சிடலாம். எங்கேயாச்சும் நீங்கள் வெளில போகணுன்னா கூட டக்குன்னு போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் உங்களால் கேஸில் போட முடியும் கைஸ். ஸோ see you guys, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.